Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸி தான் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு. எல்லாருக்குமே இது பிடிக்கும் ரொம்பவே. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைதா வந்து ஒரு கப் எடுத்துர்க்கேன். இத ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஓமம் வந்து கொஞ்சம் எடுத்துர்க்கேன். அதை வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா உப்பு, சோடா உப்பு கொஞ்சம், சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். நெய், வெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். மாவு மிக்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப இலக்கமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிஸ்கெட் வந்து நல்லா வரும். மேலே ஒரு பிளேட் போட்டு இல்லை துணி போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நான் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து 2ஆக இதை பிரிச்சுக்கிட்டு நான் சப்பாத்தி போல் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஆனால் கொஞ்சம் மொத்தமாக நம்ம தேய்க்கணும். கீழே மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு பாருங்கள், இந்த கணத்துக்கு தேய்ச்சா போதும். இப்போ வந்து நான் வந்து மூடி வச்சு, வாட்டர் பாட்டில் மூடி இல்லைனா ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க. மூடி எடுத்துக்கிட்டு நம்ம சின்ன சின்னதாக முந்திரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூடி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு முந்திரி மாதிரியே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சின்னதாக எந்த மூடி கிடைக்குதோ அந்த மூடி எடுத்து நீங்கள் இது போல் நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. முந்திரி ஷேப்பில் மாவு வந்து ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது. மொத்தமாக இருந்ததுனா தான் நல்லா வரும். பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ மீதி இருக்கிற மாவை திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம சப்பாத்தி போல் தேய்ச்சி முந்திரி போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துருந்த எல்லா மாவையுமே நான் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறினதும் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ எடுத்துருக்கிற பிஸ்கெட்டை வந்து நான் எண்ணெயில் போட்டுடுறேன். தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும், மேலேயே நல்லா கலராக இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம மாவு தேய்க்கும் பொழுது ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிட்டோம்னா நல்லா எழும்பி நல்லா வராது. கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சா தான் பிஸ்கெட் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடவும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. மேலேயும் பாருங்கள் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கலர் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சூப்பராக நம்ம முந்திரி பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பிளேட் போட்டு நல்லா குலுக்கிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பிஸ்கெட் ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நான் சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும், ஸ்வீட் காரம் ரெண்டுமே சேர்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம கடையிலே கேட்கும்பொழுது கூட இந்த பிஸ்கெட்டை முந்திரி பிஸ்கெட் தான் கேட்போம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட் நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.